ஹாப்பி பர்த்டே தல அஜித் குமார் மற்றும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள்நெஞ்சம் சொல்கின்றதே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நடிகை ஷாலினி அவர்கள் தன்னுடைய கணவரான தல அஜித் குமார் அவர்களுக்கு டுகாட்டி பைக்கை பர்த்டே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. வழக்கமாக மே 1ன்னு சொன்ன உடனே சில பேருக்கு உழைப்பாளர் தினம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பல பேருக்கு தல அஜித் குமாரோட பர்த்டே தான் ஞாபகத்துக்கு வரும். உழைப்பாளர் தினத்தையும் தல அஜித் குமாரோட பிறந்த நாளையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டுத்துலேயும் உழைப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் தன்னுடைய கடுமையான உழைப்பாலையும் தனித்திறமையாலையும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தல அஜித் குமார் அவர்கள் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. இது ரொம்பவே பெரிய விஷயம். பாலிவுட்டுக்கு அடுத்ததாக தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் என்ற ஒரு விஷயம் அதிகமாகிட்டே வருது. ரீசண்டாக அரசியல் சார்ந்த நெப்போட்டிசமாக இருக்கட்டும், இல்லை சினிமா துறையினர் சார்ந்த நெப்போட்டிசமாக இருக்கட்டும், இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகுது. தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நெப்போட்டிசமும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பிடித்த நடிகரில் இன்றைக்கி ஒரு 2-3 பேர் தான் சொல்ல முடியும். சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு 10 பேர் சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே நெப்போட்டிசம் ரூல் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி புதுசாக தமிழ் சினிமாவில் தன்னோட திறமையினாலும் உழைப்பினாலையும் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வர எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது தல அஜித் குமார் தான். தன்னுடைய திறமை, உழைப்பு மற்றும் நல்ல ஹியூமன் பீயிங்னால் தல அஜித் குமார் அவர்கள் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருந்தாலும் தன்னுடைய ரசிகர்கள் தன் பின்னாடி வரக்கூடாது, அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும், அவங்களோட குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையான தன்னுடைய தொழில், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பேஷனுக்காக வாழ்ந்துட்டு வராரு. ரசிகர்களை அவரோட கிட்ட நெருங்க விடுறது கிடையாது. ஏன்னா என்னோட ரசிகர்கள் எனக்காக நேரத்தை செலவழிக்கிறத நான் விரும்புறது இல்லை. அவங்களோட வாழ்க்கையை பார்க்கட்டும், நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்காரு. பொதுவாக ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த 3 விஷயம் அமைஞ்சாலே போதும். 1 சிறந்த தொழில், 2வது நல்ல குடும்பம், 3வது ஆரோக்கியமான உடல்நிலை. இந்த 3 விஷயங்களையும் தல அஜித் குமார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பெற்று சந்தோஷமாக வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தல அஜித் குமார் அவர்களிடம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.